ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு 4 டேஸ் பிஃபோர் எடுத்த வீடியோ. அன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த டே ஃபுல்லாக நான் என்னென்ன வேலைகள் எப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இல்லை சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸை நான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும். அன்றைக்கி காலையில் திருவாசல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சன் வேலை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி காலையிலே தண்ணி சீக்கிரம் வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கார்ப்பரேஷன் வாட்டர் பார்த்திங்கன்னா செடிக்கு விட்டுடுவோம். இங்கே மழைநீர் இந்த தொட்டி இது மழைநீர் சேகரிப்பு தொட்டி இது ஃபுல்லாக ஆகிடும். அதுக்கப்புறமா செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். கேட்டு ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா மாடு வந்துருச்சுங்க. எனக்கு முன்னாடியே சாதனாப்பா சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் ரெகுலராக மாட்டுக்கு தீவனம் வைக்கிறதுனால கரெக்டாக அந்தந்த டைமுக்கு வந்துடுது. தெருவில் எப்போ மாடு போனாலும் எந்த மாடு போனாலும் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தீவனம் வச்சிட்ருக்குறோம். இந்த தீவனம் இப்போ கொஞ்ச நாளாக தாங்க வாங்கியாந்து வச்சிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த காயெலாம் கட் பண்ண அந்த வேஸ்டேஜ் இந்த கீரை உருணது அதெல்லாம் கொண்டு போடுவேன், சாப்பிட்டுடும். இந்த அரிசி களையிற தண்ணியெலாம் அதெல்லாம் கொண்டு வைப்பேங்க. ஒவ்வொரு மாடு குடிக்கும், ஒவ்வொரு மாடு அப்படியே சாய்ச்சி விட்டுட்டு போயிடுது. அதனால் தண்ணி இப்போ பெரும்பாலும் வைக்கிறது இல்லை. பச்சை தண்ணி வச்சாலும் குடிக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, தண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தண்ணி வச்சு அவ்வளோ சீக்கிரம் குடிக்க மாட்டேங்குது. இது கோதுமை தவிடு. இந்த தீவனம் மட்டும் வைக்கிறது மாட்டுக்கு. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தாங்க வைக்கிறது. நிறைய மாடு வருதுங்கிறதுனால நிறைய வைக்கல. சும்மா அந்த கப்பால் ஒரு 3/4 கப்பு வைப்பேன். எனக்கு முன்னாடி சாதனாப்பா காலையில் கேட்டு ஓப்பன் பண்ணும்போது மாட்டுக்கு வச்சுருக்காங்களேட்டுக்கு அதான் அந்த இடத்துல தீவனம் கொட்டி கிடக்குது. இந்த மாட்டுக்கு தீவனம் வைக்கும் போதே திருமாடு நிறைய வர ஆரம்பிச்சிச்சிங்க. வர எல்லா மாட்டுக்கெல்லாம் இப்போதைக்கு வைக்க முடியாது. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கும். நம்மள்ட்ட பாத்திரம் எதுவும் கிடையாது. அதனால் எப்போயாவது நம்ம வெளியில் வரும்போது ஏதோ 1-2 மாடு நின்றுதுன்னா கண்டிப்பாக வச்சுருவேன். என் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் மாடுலாம் வச்சுருந்தாங்க. அதாவது எங்கள் வீட்டில் ஒரு மாடு தான். எங்கள் பெரியப்பா வீட்டில் எங்கள் பாட்டிலாம் நிறைய மாடு வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரே வீட்டிலே ஜாயின்ட் ஃபேமிலி மாரி தான் இருந்தோம். பின்னாடி மாட்டுக்கொட்டா இருக்குங்க. நிறைய மாடு இருக்கும். நாங்கள் மாட்டு வேலையெல்லாம் பார்த்துருக்குறோம். எனக்கு மாடு வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே இந்த ஏரியாவில் நம்மளுக்கு செட் ஆகாது. மேய்ச்சலுக்கெல்லாம் விட்டுலாம் நம்மளால் மாட்டு வேலையெல்லாம் பண்ண முடியாது. இங்கெல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. மாடை அப்படியே அவுத்து விட்டுறாங்க. அது மேய்ச்சலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்துடுது. சில சமயம் மாடு வராமலையும் போயிடுது. அப்புறம் அதை தேடிட்டுலாம் நிற்கிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் அது மாதிரி தாங்க அடிக்கடி மாடு காணா போயிடும். அவங்களாம் வீட்டிலேயே கட்டி வச்சுருக்க மாட்டாங்க. அதுமாரி இப்போ பால் வாங்குகிறோம் இல்லைங்களாக்கா, அவங்க வீட்லேயும் இப்போ ரீசெண்டாக ஒரு மாடு காணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேய்ச்சலுக்கு போன மாடு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஊரில் எங்கள் வீட்டிலலாம் இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் மாடுலாம் நாங்கள் வச்சு வளர்க்கும் போது தோட்டத்துலேயே வச்சு தாங்க வளர்க்குவோம். நாங்கள் வயச்சலுக்கெலாம் விட மாட்டோம். மாட்டுக்கு தேவையான வைக்கோல்லாம் தோட்டத்தில் போர் மாரி போட்டு வச்சுருப்போம். 3 வேளை கயின் தண்ணி வைக்கிறது, இந்த தீவனம் புண்ணாக்கு இதெல்லாம் வாங்கியாந்து போட்டு நாங்கள் வீட்லேயே வச்சு தாங்க மாட்டு வளர்த்துருக்கோம். இங்கே இதுமாரி இப்போ விட்டு பழக்கம் கிடையாது. ஆனால் எனக்கு மாடு வீட்டில் வச்சு வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. நம்மளுக்கு இப்போ சுச்சுவேஷனும் சரியில்லை. அதனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முடியல. ஆனால் ஆசை இருக்குது. சாதனாப்பா அதனால தான் நம்மளால் வளர்க்க முடியலனாலும் தெருவில் போகிற வர மாட்டுக்காக நம்மளால் முடிஞ்ச தீவனம் கொடுப்போமேங்கிறனால தான் இப்போ அதை பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் கோலம் போடுறது ரெகுலராக காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். நான் இனிமேல் விலாகில் நான் அன்னன்னைக்கு என்னென்ன கோலம் போடுறேங்கிறத முடிஞ்ச அளவுக்கு நான் காமிக்கிறேன். அதாவது போடும்போது வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஏன்னா ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் கோலம் போடுறது எடுக்க முடியல. ரொம்ப ஷேக் ஆகுது. எனக்கு தெருவிலலாம் இந்த ட்ரைபேட் வச்சு வீடியோ எடுக்க கொஞ்சம் ஷையாக இருக்கிறதுனால நான் அதை பண்ணுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு கோலம் போட்டதுக்கப்புறம் என்ன கோலம் போட்டிருக்கேங்கிறத மட்டும் காமிக்கிறேன். கோலம் போட்டுட்டு மேலே வரும்போதே பார்த்திங்கன்னா கீழே நாய்க்குட்டி வந்துச்சுங்க. அது நம்ம சில்கியோட அம்மா தான். அது நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் கொடுப்போம். நான் அப்புறம் மேலே ஏறி வந்ததுனால எனக்கு திருப்பி கீழே போகிறதுக்கு கொஞ்சம் அலுப்பாக இருந்தது. அப்புறம் வெற்றி குட்டிகிட்ட தான் சொல்லி பிஸ்கட் கொண்டு போடுறேன் அப்படின்னு. அவன் அந்த கேட்டுக்குள்ளேயே நின்று போட்டுட்டு இருந்தான். வெளியில் மாடுலாம் நிற்கிறதுனால பயந்துக்கிட்டு. காலை டைமில் பார்த்திங்கன்னா காக்காக்கு அதுக்கப்புறம் நாய்க்குட்டிக்கெலாம் பிஸ்கட் போட்டுவிடுவோம். மெயினாக அப்புறம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரங்குங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கும் கொடுக்கறது. தெருவாசல் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா வழக்கமாக நம்மளுக்கு கிச்சன் ரொட்டீன் தான் போயிட்டு இருந்ததுங்க. அதெல்லாம் நான் பெருசாக வீடியோ எடுக்கலை. அன்றைக்கி நான் என்ன சமையல் பண்ணேங்கிறது எனக்கு சுத்தமாக ஞாபகமும் இல்லை. அப்புறம் பசங்களெல்லாம் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் போடுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸு காலையில் தான் கொடுத்துருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க, போட்டு தரேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்க டைலர்கிட்ட போய் ப்ளவுஸுக்கு மார்க்லாம் பண்ணிட்டு கொண்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கு தான் அவங்க கொடுத்த டிசைனுக்கு அதுக்கான தேவையான மெட்டீரியல்லாம் இருக்குதான்ட்டு நான்
செக் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஆரி ஒர்க் மெட்டீரியல் எல்லாமே நான் ரூமில் தான் வச்சுருந்தேங்க. இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கினதுக்கப்புறமா கீழே அந்த ட்ராவில் ஃபுல்லாகவே வந்து வச்சு அடக்கிட்டேன். அதில் தான் ஃபுல்லாக ஆரி ஒர்க் மெட்டீரியல் எல்லாமே வந்து வச்சுருக்கிறேன். அதில் தான் அவங்க கொடுத்த டிசைனுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன இருக்குங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஆரி ஒர்க்லாம் வந்து இப்போ போடுறீங்களா இல்லையான்னு கூட வந்து கேட்டிருந்தாங்க. ஆரி ஒர்க் இதுமாரி எப்பயாவது ஏதாவது ஒரு ஆர்டர் வருங்க, அது மட்டும் தான் வந்து போட்டு கொடுக்கறது. நான் நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லலை. ஏன்னா எனக்கு ஆரி ஒர்க் வந்து போட்டோம்னா ரொம்ப பேக் பெயின் வந்து ஆகுது. என்னால் ரொம்ப நேரம் உட்காந்து போட முடியல. ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைனாக இருந்தாலுமே அது 2 நாள் 3 நாள் கிட்ட வந்து நான் எடுத்துக்கிறேன். ரெஸ்ட் எடுத்து தான் வந்து போடுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பின்னாடி வந்து பேக் பெயின் வந்து வருது. நம்மளுக்கு 2மே சி செக்ஷன் தான். அதனால் என்னால் உட்காந்து போடுறதுக்கு முடியல. என் ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் சரியில்லை. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆரி ஒர்க் ஸ்டாண்டெல்லாம் இப்போ நிறைய மாடல் வந்திருக்குது. அதாவது சேரில் உட்காந்துட்டு போடுற மாரி, ஸ்டூலில் உட்காந்துட்டு போடுற மாதிரிலாம் வந்து மாடல் வந்திருக்குதாட்டுக்கு. ஒருவேளை அதுமாரி வாங்கினா கூட கொஞ்சம் எப்படி இருக்குமோன்னு வந்து தெரியல. அது நான் என்னன்னு தெரியல, பெருசாக அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. எப்போயாவது ஆர்டர் வந்தால் போடுறதோட சரி. உண்மையிலே எனக்கு போடுறதுக்கு வந்து முடியலங்க. அதனால தான் வந்து நான் நிறைய பேர்கிட்ட வந்து நான் சொல்லலை. ஆனால் வந்து உடம்பு நல்லா இருந்ததுன்னா இது நல்ல ஒரு வருமானம் தாங்க. மாதத்தில் ஒரு 5 ஆர்டர் வந்தாலே வந்து போதும். சிம்பிள் டிசைனாக ஒரு ₹1000, கொஞ்சம் ஹெவியான டிசைனாக 1500, 2000, 3000 அதுமாரிலாம் வந்த ஒரு மாதத்துக்கு ஒரு 4 ஆர்டர் வந்தாலே வந்து போதும். வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து ஈஸியாக வந்து சம்பாதிக்கலாம். அது நம்ம கை செலவுக்கு, நம்மளுடைய தேவைக்கு வந்து யூஸ் ஆகும். அது நம்மளுடைய தேவைக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஹஸ்பண்டை எதிர்பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆரி ஒர்க் மட்டும் கிடையாதுங்க. வீட்டில் இருந்தபடியே வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட கைத்தொழில்கள் வந்து இருக்குது. டைலரிங்கு, ஆரி ஒர்க்கு. இப்போ நான் வந்து யூடியூப் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஆரி ஒர்க் எப்போயாவது அதுமாரி வரும், அதுவும் வந்து பண்ணுறேன். அதுமாரி இன்னும் ஏகப்பட்ட கைத்தொழில்கள் நிறைய இருக்குதுங்க. வீட்டில் இருந்தபடியே தாராளமாக அதை செஞ்சு சம்பாதிக்கலாம். பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த டிசைனுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க்கு வந்து இருக்குது. அதில் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் மட்டும், சாரியில் க்ரீன் கலர் வருது, க்ரீன் கலர் மட்டும் தான் இருக்குது. அவங்க கோல்டு கலர் வந்து கேட்டிருந்தாங்க. கோல்டு கலர் இல்லை, அதை மட்டும் வந்து வாங்கணும். அதுவும் இதே சைஸுக்கு கிடச்சா தான் கோல்டு வந்து வாங்க முடியும். இல்லாட்டினா வாங்குகிற சைஸு கோல்டுக்கும் இந்த க்ரீனுக்கும் ஒத்து வரலைன்னா அப்புறம் ஒரே சைஸில் வந்து 2 ஸ்டோன் வாங்குற மாதிரி இருக்கும். மற்ற பீட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸ்டோன் மட்டும் தான் வந்து வாங்கணும். அந்த ஒர்க்கு போடுறதுக்கு எல்லாமே இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இனிமேல் வந்து நாளைக்கு தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து கிறிஸ்மஸுக்கு தான், அவங்க வந்து கிறிஸ்டின். அவங்க கிறிஸ்மஸுக்கு தான் டைம் இருக்குதுங்கனால நான் கொஞ்சம் ஸ்லோவாக டைம் எடுத்து தான் வந்து போட போகிறேன். அவங்க வந்து அர்ஜென்ட்டாலாம் வந்து கேட்கல. பகலில் பசங்களை டியூஷன் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா என்னுடைய யூடியூப் ஒர்க்லாம் பார்த்துட்டு இந்த ஆரி ஒர்க்குக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இது ஈவினிங் போல் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து கடையில் பிஸ்கட் தான் வாங்கி கொடுத்தேன். க்ரீம் பிஸ்கட் கேட்டுதுங்கன்னு சொல்லிவிட்டு ஸ்நாக்ஸ் எதுவும் இன்றைக்கி செஞ்சு எடுத்துகிட்டு போகல. சாதனா வந்து பானிபூரி தான் வந்து கேட்டிருந்தா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சூடாக செஞ்சு கொடுங்கன்னு. பசங்களை டியூஷனில் விடுறதுக்கு முன்னாடி நான் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தான் வந்து போயிருந்தேன். வந்ததுக்கப்புறமா எக்ஸாம் போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். வீட்டுக்கு வரதுக்கு 6 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பானிபூரிக்கு தேவையான அது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாதனா வந்து கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா. நான் டியூஷன் போகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு, புதினா, மல்லித்தழைலாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்து போயிருந்தேன். வந்ததுமே பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு 6:30 ஆகிடுச்சு. நம்ம எப்படியும் இதை செஞ்சு முடிக்கிறது 7 மணி ஆகிடும். இது சாப்பிட்டாலே வந்து பசங்க வந்து நைட்டு டிஃபன் வந்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் வந்து சப்பாத்தி தான் வந்து போட போகிறேன். மாவு கொஞ்சம் சேர்த்தே தான் வந்து பிசைய போகிறேன். வேணும்னா வந்து சாப்பிட்டுப்பாங்க. இல்லைனா அதை மீதி இருக்கிற சப்பாத்தி மாவு நாளைக்கு காலையில் கூட வந்து சப்பாத்தி போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். அந்த பிளானில் தான் வந்து நான் செய்யவே ஸ்டார்ட் பண்ணினேன். உருளைக்கிழங்கு மசாலா வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சுட்டு அதில் வெங்காயம், மல்லித்தழை, மசாலா வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள், இது தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற சாதனா. நான் அதுக்குள்ளே அந்த புதினா, மல்லி கூடவே வந்து காரத்துக்கு பச்சை மிளகா, புளி போட்டு அரைச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சிட போகிறேன். இந்த ஸ்நாக்ஸ் லேட்டாக தான் வந்து செய்கிறோம். பசங்க இது சாப்பிட்டதுங்கனாலே நைட்டு சாப்பிட்றது கஷ்டம் தான். இருந்தாலும் சாதனா அப்பாவுக்கு நைட்டுக்கு டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாலே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அது கூடவே இந்த முட்டை 2 வேக வச்சுருக்கேன். அதை நல்லா கிரேட் பண்ணி இந்த மசாலா கூட நல்லா பிசைஞ்சிட்டு அதாவது ஆலு பரோட்டா மாரி ஸ்டஃப் பண்ணி வச்சு கொடுத்துட்டு போகிறேன். சாஸ் இருக்குது, அவங்க வச்சு தொட்டு சாப்பிட்டுப்பாங்க. அந்த பிளானில் தான் முட்டையை வந்து வேக வச்சுருக்கிறேன். எனக்கு இன்றைக்கி நைட்டு ஈவினிங் டிஃபன் ஈவினிங் ஸ்நாக்ஸு நைட்டு டிஃபனும் வந்து ஒரே வேலையை வந்து எனக்கு முடிஞ்சிருது. பசங்களுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணுறதுனால எனக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக வந்து முடிஞ்சிருது. இன்னும் சிங்கில் பாத்திரம் மட்டும் தான் கிடக்குது. கடகடன்ட்டு அதையும் வந்து விலக்கி போட்டுடுவேன் கிச்சன் வேலையை பார்த்துக்கிட்டு.
அப்புறம் நிறைய சிஸ்டர் ரெசிபி வீடியோ வந்து கேட்குறீங்க. நான் ஒரு சிக்கன் ரெசிபி வந்து ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க. இன்னொரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி ரெசிபிலாம் வந்து கேட்டிருக்கீங்க. அதை நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தடுத்த வ்ளாகில் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தியாக போகுது. அதனால் இதில் வந்து நான் ஆட் பண்ணலை. நான் ஷூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் சேர்த்தே தாங்க வந்து வேக வச்சுருந்தேன். ஏன்னா நைட்டுக்கும் நம்ம சப்பாத்திக்கு ஸ்டஃப் பண்ணி வந்து கொடுத்துக்கலாம் அந்த பிளானில் தான் சேர்த்தே தான் வந்து நான் வேக வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கும் சப்பாத்திக்கும் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் ரெடி பண்ணினேன். எனக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சுது மாரி பிளான் பண்ணதுனால. அது கூடவே முட்டையும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறனால தான் வந்து முட்டை வேக வச்சுருந்தேன். நல்லா தாங்க இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு பிஸ்கட் தான் வாங்கி கொடுத்ததுனால அவங்களுக்கு வந்ததுமே பசி தாங்கல. நான் வந்ததுமே வந்து நானும் ரெஸ்ட் எடுக்காமல் கடகடன்னு இதை தான் வந்து செஞ்சு கொடுத்தேன். பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்கங்க. 2 பேரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. இதுமாரி பானிபூரியெலாம் நான் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே தான் வந்து செய்வேங்க. என்னைக்காவது ஒரு நாள் தான் ஆசைப்பட்டு இந்த மசாலா பொரிய வைக்கும் இல்லைங்களா, அது வாங்கி சாப்பிட்றது. அது ரொம்ப ரேர் தான். இந்த பானிபூரி மட்டும் இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்குங்க. அதை வாங்கிப்பேன் நான். அது தனியாக பூரி செய்கிறது கிடையாது. அது வாங்கியாந்து வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலா அந்த பானி தண்ணிலாம் ரெடி பண்ணி வீட்டிலே வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டும் கொஞ்சம் கம்மியாகும். வெளியில் கடையில் வாங்க போனால் ரேட் அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம இந்த பானிபூரி பாக்கெட்டே வந்து 35 ரூபா என்பது தான். இது நான் 2லேருந்து ஒரு 3 தடவை கிட்ட வந்து நான் பானிபூரி வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்துருவேன். நம்மளுக்கு கொஞ்சம் மணியும் வந்து சேவ் ஆகுது. பசங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்த மாதிரி வந்து இருக்குது. பசங்களுக்கு அதை போட்டு கொடுத்துட்டு கையோட வந்து சப்பாத்திக்கும் வந்து மாவு பிசைஞ்சு வச்சிட போகிறேன். சப்பாத்திக்கு மாவு பிசைறங்கிறதுமே சாதனை வந்து இப்போயே சொல்லிட்டேன். நாளைக்கு ஸ்கூலுக்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கு தான் வேணும்னு சொல்லிவிட்டேன். அதனால் மாவு கொஞ்சம் சேர்த்தே தான் வந்து பிசைகிறேன். இப்போ பிசைஞ்சு தூக்கி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேங்க. காலையில் அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்ப ஹார்டெல்லாம் போயிடாது. நல்லா தான் இருக்கும். நாளைக்கு பசங்களுக்கு லஞ்சுக்கு வந்து பசங்க கேட்ட மாரி செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். சாதனா பண்ணி கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தாங்க. வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா பால், அதுக்கப்புறம் நாளைக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க பெருசாக அந்த பானிபூரியெல்லாம் விரும்ப மாட்டாங்க. அவங்க வந்ததுமே பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. டீ தான் வந்து போட சொன்னாங்க. சாப்பாடு நான் பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன், முதல்ல டீ போடுன்ட்டாங்க. நல்லா சேர்த்து அப்புறம் எல்லாருக்குமே வந்து பசங்களும் வந்து கேட்டாங்க. நான் ஒன்றா சேர்த்து டீ போட்டு குடிச்சிட்டு கையோட மாவும் வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 7:30 போல் ஆகிடுச்சு. பானிபூரி சாப்பிட்டதுனால பசங்க வந்து சப்பாத்தி வேணும்னா சாப்பிட்டுக்குறோம், இல்லாட்டினா வேணான்னு சொல்லிடுச்சிங்க. கேட்டால் வந்து போட்டு கொடுப்பேன், இல்லாட்டினா விட்டுடுவேன். ஏன்னா நல்லா திருப்தியாக வந்து பசங்க வந்து சாப்பிட்டுட்டாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு கொஞ்சம் வெளியில் போகிறாங்க. சமையல் ரொம்ப சிம்பிளாக கலர்னு சாப்பாடு மாரி இருந்தால் போதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பீன்ஸ் இருந்தது, பீன்ஸ் மட்டும் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அவங்களுக்கு பீன்ஸ் ரைஸ் வந்து செஞ்சு கொடுத்துருவேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை இருக்குது, வேக வச்சு கொடுத்துட்டோம்னா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பசங்களுக்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கம் வந்து பிளான் பண்ணியாச்சு. நாளைக்கு சமையல் வேலை இன்றைக்கே பிளான் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு எனக்கு. நாளைக்கு எழுந்திரிச்சு என்ன செய்யணுங்கிறது அந்த டென்ஷன் வந்து எனக்கு இல்லை. ஒரு 7:30 மணி போலலாம் கிச்சன் வேலையை வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுட்டேங்க. அந்த இடத்துல தான் வந்து சப்பாத்தி போடுவோம் அந்த கவுண்டர் டாப்பில். அதுவும் நல்லா சுத்தமாக தொடச்சி வச்சுட்டேன். ஒரு 8:30 மணி போல் மேலே ஆகட்டும் அப்படின்ட்டாங்க சாதனாப்பா. ஏன்னா இப்போ தான் நான் வந்து டீ குடித்தாங்க, அதனால் வந்து லேட் ஆகட்டும்ட்டாங்க. சரி அந்த கேப்பு சும்மா தானே இருக்கிறோம் அப்படிங்கிறனால அந்த ஆரி ஒர்க் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அந்த கிளாத்துக்கு வந்து சுற்றிலும் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணால் தான் நம்ம அந்த ஆரி ஒர்க் ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். தையல் மிஷின் இருந்தால் ஈஸியாக இருக்குங்க. அதை நம்ம தையலில் வந்து ஓட்டி விட்டுக்கலாம். நம்மள்ட்ட தையல் மிஷின் இல்லைங்கிறனால கை தையலால் தான் வந்து சைடில் அந்த துணி வந்து அட்டாச் பண்ணணும். அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். கூட எங்கள் வெற்றிக்குட்டியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். பசங்க வந்து பானிபூரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃபோனு டிவின்னு பார்த்துட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறமா அந்த ஹோம்ஒர்க் எழுத ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அது ஏன்னு தெரில, சாதனாப்பாவுக்கு இந்த தையல் மிஷின் வாங்கி தர்றதில் மட்டும் அது இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அது வாங்கியே தர மாட்டேங்கிறாங்க. நான் வாங்குறனாலும் ஒத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும்னு இப்படி தள்ளி போட்டு போயிட்டே தான் இருக்காங்க. ஆனால் தையல் மிஷின் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருக்குது. எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தைக்க தெரியும். ஆனால் டச்சு விட்டு போயிடுச்சு. வேணும்னா கிளாஸ்க்கு வந்து போகணுன்னு தான் வந்து நினைக்கிறேன். அதுக்கும் வந்து ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. அது எப்போ அதுக்கு நேரம் காலம் வரும்னு தெரியல. அன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இப்படி தாங்க என்னோடய வேலைகள் எல்லாம் போயிட்டுருந்தது. இதை தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.